கொஞ்சம் சுருக்கமா ஏதாவது நீங்க சொல்ல விரும்பினா சொல்லலாம் நந்தகுமார், டைம் இல்ல நமக்கு. கட்டாயமா நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப கடைசியா முடிச்சிடுறேன் சார். இப்ப ராஜா வந்து நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய விளையாட்டு அமைச்சர் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு அமைச்சரும் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா செயல்படணுங்கிற நம்ம எதிர்பார்ப்பு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து வினோத் பாபுன்னு ஒருத்தர் வந்தாரு நடுவுல, தெரியுமா உங்களுக்கு? வினோத் பாபுங்கிறவரு வீல் சேர் கிரிக்கெட் விளையாண்டு நான் வந்து இப்ப ஜெயிச்சு உலக கோப்பை வாங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த விளையாட்டு அமைச்சர்கிட்ட கப்ப கொடுத்து துணை முதலமைச்சர்கிட்ட போய் போட்டோ எடுத்து அமைச்சர் பெருமக்கள்கிட்ட போட்டோ எடுத்து கடைசீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வினோத் பாபுங்கிறவன் 1 நம்பர் 420. அப்படிப்பட்ட ஆளை ஒரு அமைச்சர் என்ன ஏதுன்னே விசாரிக்காம ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவன் வந்து ஒரு பெரிய விளையாட்டு வீரர்னு கூப்பிட்டு வச்சு கப்ப கொடுத்து போட்டோ எடுத்து பாராட்டுறாருன்னா எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு அமைச்சர் வேலை பார்க்கிறாரு? தவற நாங்க ஏத்துக்கிட்டோம், அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. அந்த ஒரே ஒரு தவிர வேற எந்த தவறு அந்த துறையில சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய பிரசிடென்ட் செட் பண்ணுச்சு. அதுல இருந்து ப்ரூஃப் ஆஃப் வெரிஃபிகேஷன் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அது இனிஷியல் அதிகாரிகள் அளவுல அது உள்ள அனுமதிச்சதே வந்து மிகப்பெரிய தவறு. அதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். முடிச்சிட்டோம். நந்தகுமார் கொஞ்சம் சொல்லி முடிச்சிருங்களேன், டைம் ஆயிடுச்சு. உங்க கட்சியில கஞ்சா கடத்துறவன், உங்க கட்சியில கபின் கடத்துறவன், உங்க கட்சியில யார் யாரு நான் சொல்லட்டுமா சார்? உங்க கட்சியில யார் யார் கஞ்சா நடத்துறா, யார் யார் என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கங்கறத நான் பட்டியலிடுறேன் சார். உங்க கட்சி நிர்வாகிகள்ல இப்ப யாரெல்லாம் குற்றவாளிகள்ங்கற பட்டியலை வெளியிடுவோமா? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல கஞ்சா கடத்துறவன் யாரு, கோகைன் கடத்துறவன் யாரு, எல்லாரும் பட்டியல நான் கொடுக்கிறேன். நீங்க நான் பேர் சொல்றேன் சார், வரிசையா நான் பேர் சொல்றேன். அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க இதுக்கு நடவடிக்கை எடுங்க சார். நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் சொல்றீங்க. கொஞ்சம் அதுக்கு நடவடிக்கை எடுத்துறீங்களா? இல்ல நீங்க சொல்றீங்க எங்க எடுத்துறீங்க? நீங்க எங்க நடவடிக்கை எடுத்துறீங்க? நீங்க எங்க நடவடிக்கை எடுத்துறீங்க? தப்பு. நீங்க எங்க நடவடிக்கை எடுத்துறீங்க? உங்க கட்சியில இருக்க நிர்வாகிகள் எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம் பண்ணாங்க நான் சொல்றேன். ராஜா கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பண்ற அயோக்கியத்தனம் சார் வழக்குகள் அப்படியே பண்றீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னங்க உங்க கட்சியை விட்டு நீக்குறோம் தம்பி கிடையாது. நீங்க நீக்குறீங்க. நீங்க இதுவரை நீங்க என்ன நீங்க சவுண்ட் ஏத்துறீங்க? நாங்க வந்து ஏத்தல. அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த கதையெல்லாம் வேணாம் சார். நீங்க எல்லாம் வேற எங்கயாவது ராஜர்கள் கிடையாது. ராஜா சவுண்ட் கிடையாது. அவர் சத்தமா பேசுறா பேசுங்க. ராஜா அப்படி ஏத்துறீங்கன்னா நீங்க ஏத்துறீங்க கிடையாது. நீங்க ஏத்துறீங்க. நாங்க ஏத்தல. யாராவது நாங்க ஏத்தல சார். நீங்க ஏத்துறீங்க. நீங்க அவ்வளவு பேசுனீங்க. நான் இடையில குறுக்கிடல. நீங்க நான் இடையில சொல்றது ஏதாவது நாங்க பேசுறோம். நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி இல்ல. ரன்னிங் கமெண்ட்ரி இல்ல. அதற்கு தயாரா இல்ல. நாங்க அரசியலுக்கு சொல்றோம். ராஜா சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. நந்தகுமார் சொல்லி முடிச்சிருங்க. நந்தகுமார் நான் சார் வேற பேச வைக்கணும். கொஞ்சம் சுருக்கமா ராஜா சொல்றது. ஆமா சுருக்கமா முடிச்சறேன். ராஜா சொல்ற மாதிரி அந்த சின்ன தவறுன்னு கடந்து போக முடியாது. இது வந்து மாபெரும் தவறு. இது அது எந்த இடத்துலயும் வந்து இதை நம்ம சரி செய்யறங்கிறது ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது நீட்டை பத்தி பேசினாங்க. இப்ப நீட்டை பத்தி திமுகவினுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியில 2 வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஒண்ணு வந்து 160வது வாக்குறுதியில என்ன சொல்றாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட்டை வந்து முழுசா நாங்க வந்து ரத்து செஞ்சிருவோம்ன்றாங்க. பரவாயில்ல, பயங்கர ஆக்கமும் ஊக்கமும் இருக்கக்கூடிய ஆட்கள் வீரர்கள்னு பார்த்து பக்கத்தை திருப்பி போனோம்னா அதே 332வது வாக்குறுதி என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னைக்கு 7.5% இருக்கக்கூடிய நீட்டுக்கான உள்ளதுக்கீட 10% உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல வந்து இன்னைக்கு திமுகவினுடைய நீட்ல இருக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாடு, எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அப்ப எந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு நீட்டை நீக்கிறங்கிறதுக்கு. அடுத்தது இந்த ஆற்காடு வீராசாமி அவர்கள் வந்து கலைஞர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அப்ப அந்த பேட்டி கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, கலைஞர் வந்து என்னை கூப்பிடுவாரு, பொருளாளரா இருக்கிறனால தேர்தல் நிக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது காசு கொடுக்கணுமியான்னு சொல்லுவாரு, ஏதாவது ஒரு பணம் ரெடி பண்ணியான்பாரு. நான் வந்து உடனே வந்து அண்ணாமலை செட்டியார்கிட்ட தான் போவேன், அவர்கிட்ட MAN ராமசாமி கிட்ட தான் போவேன். அவர் போன உடனே வந்து கேட்பாரு, நீங்க வந்து இந்த நீட்டு அதாவது மெடிக்கல் அட்மிஷன் போட்டிருக்கீங்கல்ல அந்த லிஸ்ட கொடுங்கன்னு கேட்பாரு. ஏங்கன்னு கேட்பேன். இல்ல ஏதாவது யார் யாருக்கெல்லாம் அரசாங்க மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்குதோ அவங்களா பார்த்து நாங்க வந்து கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள்ல வந்து நாங்க அனுமதி போட்டுருவோம். பட்டியல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இடம் கிடைச்சவங்க பூரா அரசாங்க கல்லூரிக்கு போயிடுவாங்க. இந்த சீட்டு பூரா காலியான பூரா நாங்க வியாபாரம் பண்ணிடுவோம். இவரு பக்கத்துல நின்னு கேட்டீங்களா? நந்தகுமாரண்ணே நீங்க தான் பக்கத்துல நின்னு இதெல்லாம் பேசும்போது நீங்க கேட்டீங்களா?
ராஜா, நீங்க கேட்டீங்களா சார்? சன் டிவில சார் நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க பக்கத்துல அந்த கான்வர்சேஷனை கேட்டீங்களா? சார், ராஜா 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 சார், அவரு எப்படி போய் சொல்றாரு? சரி. இவரா கேட்டாரு? இவரு சாட்சியா அதுக்கு? நீங்க சாட்சியா அதுக்கு? ராஜபாட்டை நிகழ்ச்சியில ஹரிகரனுக்கு ஆற்காடு வீராசாமி சார். கொடுத்தது இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல போட்டா ஆதாரம் உங்களுக்கு? ஊர் உலகமே யூடியூப்ல நாங்க ஊர்ல எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம் உங்களை பத்தி. அதெல்லாம் உண்மையா? இல்ல இல்ல யூடியூப் ஆதாரம் அல்ல. அதாவது யூடியூப் சார். ஆதாரம் அல்ல. சார், ராஜா. நீங்க ஒரு நிகழ்வுல நேரடியா சம்பந்தப்படாம குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறது முறை அல்ல. சரி சார் சார், என்ன சார் இந்த பஞ்சாயத்து? சொல்றாருங்க, நானா சொல்றேன். அவர்தான் சார் நந்தகுமார், நந்தகுமார் சொல்லி முடிச்சிட்டீங்க. சார், ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன்லாம் இங்க பண்ணாதீங்க. சரி. சார், கதை எழுதாதீங்க. யூடியூப்ல சொல்ற கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாதீங்க. கண்ணா. ஆதாரம் இருந்தா பேசுங்க, இல்லனா தயவு செஞ்சு பேசாதீங்க. சரி சார் தந்தி டிவில கொடுத்த பேட்டியில ஆற்காடு வீராசாமி கொடுத்த பேட்டி இன்னைக்கும் யூடியூப்ல சார், இருக்கு. யூடியூப்ல சொல்ற கதையெல்லாம் நம்பாதீங்க. நந்தகுமார், சரி, விடுங்க, டைம் இல்ல. சொல்லிட்டீங்க. நான் உங்களை சார். கவர்மானவர் நினைச்சேன். இல்ல, இல்ல. நீங்க ஆதாரமா பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி புருடா விடுறவரா இருப்பீங்கன்னு சார். என் வாழ்நாள்ல நான் உங்களை நினைக்கல. சரி சரி சார், நாங்க இதை தொடர்ந்து நாங்க பேச தான் போறோம். உங்களுக்கு நாங்க வந்து வாய்ப்பு எடுத்து தரோம். எங்களுக்கு தெரியும் சார், இல்ல டைம் இல்ல. தூண்டி விட்ட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் இல்ல. நீங்க இந்த கதையை புதுசா விட்டுட்டு வேண்டாம். புரியுதுங்களா? இல்ல இல்ல இல்ல, அதான் நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டு நலனுக்காக எதையாவது செய்யுங்கன்னு கேட்கிறோம். இன்னைக்கு கூட்டணியில இருக்கீங்க. நீங்க தான் ஒன்றிய அரசுக்கு நிதி வாங்கி கொடுங்க, ஆர்டி நிதி வாங்கி கொடுங்க, சமகர சிக்ஷா அபியான்ல நிதி வாங்கி கொடுங்க, ஒன்றிய அரசு கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க.